மதுரை ஸ்குவாட் நான் இன்றைக்கி எங்கே திரும்ப இருக்கேன், ஒத்த கடையில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ட்ரக்கிங் போயிட்டு வந்த வழியில் எல்லாரும் வண்டி நிப்பாட்டிருந்தோம். பட் எனக்கு மட்டும் டே ஒஸ்ட்டானு தெரில. என்னோடய பேக் வந்து போய் அதுக்கப்புறமா என்னோடய பைக்கில் சீட்டு கவர் விழுந்து பார்த்தா குரங்கு வந்து பிரிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து வந்தேன், எனக்கு டேவே சரியில்லை, மாற்றணும் அப்படிக்காக கடையாக என்ன கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். ஸோ அங்கே தான் நின்று இப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த பையனை பற்றி நான் கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறேங்களே. உங்கள் பேர் என்னையா? உங்கள் பேர் என்ன? என் பேரா மாறி. மாறி. ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சிங்களா? படிச்சுட்டேனே. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10வது படிச்சுக்கேன். அதுக்கு மேலே ஏன் படிக்கல? இந்த படிக்க இஷ்டம் இல்லை, அதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லையா? வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தானா? இல்லை, இருக்காருண்ணே. வீட்டில் எல்லாம் இருக்காங்க. இருக்காங்க. இப்போது ஏன் இந்த வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு மேலே படிக்காம ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அண்ணன் பார்த்துருக்கேன். அண்ணன் அப்படியே நம்ம அண்ணன் இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்களா? இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ லாபம் வரும்? வருமா வராது? இல்லை, போனா இல்லைன்னா இல்லை. இல்லைனா இல்லை. இல்லாட்டா டெய்லி காலைல வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? காலையில் வந்து 7 மணிக்கு வந்துடும். 7லேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கழிச்சிடும். ஓடலாட்டுனா சுத்தமாக இல்லை. இல்லை, போனால் போவோம், இல்லைன்னா இல்லை. சொல்ல முடியாது வியாபாரத்தில் வந்து. சரி, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக? கரெக்டாக அக்ரி காலேஜ், வவால் தொப்பு, ஒத்தக்கடை. சரி, ம், சரி. ஸோ காய்ஸ், இதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. ஆக்சுவலாக கடையாக நம்ம எல்லார் கடையும் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து இருக்கும் போது அதை கரெக்டாக ஒரு இது கூட இல்லாமல் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் பெரிய பெரிய கடையில் போய் மாற்றாமல் இந்த மாதிரி சில டைம் ரோட் சைடில் ஒரு சில கடை போட்டிருக்கவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து மாற்றுங்க. என்ன ரீசன்னா, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய கடைலாம் வச்சுருக்காங்க. எல்லோரும் அவங்கக்கிட்டே போகாமல் இந்த மாதிரி ரோட் சைடில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சில டைம் அவங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறக்கு நீங்கள் ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் கேட்டப்போ அந்த பையன் இன்றைக்கி எதுவுமே வரலாட்டினா இன்றைக்கி எதுவுமே இல்லை. அந்த டேவே ஃபுல்லாகவே உட்காந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ பெரிய கடை போகாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையிலே அந்த பையன் வந்து நல்லா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க பாருங்களேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரோட் சைடில் எங்கேயாச்சும் இருந்தால் சாப்பாடு கடையோ ஜூஸ் கடையோ பெரிய பெரிய கடைக்கு எல்லா டைமும் போகாமல் சின்ன கடைக்கு இவங்களால் ஒரு குட்டி ஹெல்ப்பு. ஸோ லொக்கேஷன் சொல்லியிருப்பான், அக்ரிகல்ச்சருக்கு காலேஜ் பக்கத்தில் இருக்கும்.